மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சாலா. இந்த படத்தினுடைய கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரையில் நந்தினி இவங்க வந்து மதுவுக்கு எதிராக, குடிகாரர்களுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடத்துகிறவங்க. இது மாதிரி சேலத்தில், தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் வந்து மதுவுக்கு எதிராக, அது சின்ன வயசு பெண்கள் மதுவுக்கு எதிராக, குடிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஸ்ரீ மணிபால் இந்த நந்தினியோடைய கேரக்டரைசேஷனை மையப்படி தான் இந்த படத்தினுடைய முழு கதையை எழுதியிருக்காரு. சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன? இந்த கதை வந்து 1971 ஆரம்பிக்குது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அங்கங்கே கொஞ்சம் சாராய கடையை திறந்துக்கலாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரை திறந்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. வட சென்னையில் பார்வதி பார். இந்த பாரை யார் எடுக்கிறதுன்னு அருள்தாஸ் அப்புறம் வந்து சார்லஸ் வினோத், இந்த ரெண்டு தாதாக்களுக்கிடையே ஒரு பெரும் போட்டியே நடக்கும். சார்லஸ் வினோத் தன்னுடைய மாமா தான் இந்த பாரை எடுக்க ட்ரை பண்ணுவார். அப்போ அருள்தாஸ் அவரை வந்து எடுக்க விடாமல் பண்ணிட்டு இவர் எடுத்துக்குவார். அப்போ வந்து பெரும் கலவரம் நடந்து அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாரியை வந்து மூடிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பாரை யார் எடுக்கிறது, இந்த பார் மீண்டும் ஏலத்துக்கு வந்தால் இதை யார் வந்து எடுத்து அந்த கெத்தை காட்டுறது அப்படிங்கிற இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும். இந்த போட்டியில் இந்த பார் திறந்தாங்களா, அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாரை யார் எடுத்தாங்க திறந்தா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. இந்த கதைக்கு இடையில பார்த்தீங்கன்னா எங்கே சென்னையில் கோவில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு அப்புறம் பொதுமக்கள் இருக்கிற இடம், இங்கே 200 மீட்டருக்கு பக்கத்தில் அல்லது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள எங்கே ஒயின் ஷாப் இருந்தாலும் பார் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுறவங்க தான் இந்த படத்தினுடைய ஹீரோயின் ரேஷ்மா. இவங்க வந்து அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரேஷ்மா வந்து சலிப்பே இல்லாமல், பயமே இல்லாமல் எங்கெல்லாம் வந்து பார் இருக்கோ அந்த பார் எதிர்த்து போராடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருள்தாஸினுடைய அடுத்த தளபதி அவர் அருள்தாஸ் வந்து சொன்னால் எத்தனை பேத்தனெல்லாம் அடித்து கொள்வது, அடித்து துவம்சம் பண்ணுற கேரக்டரில் தீரன் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த தீரன் வந்து ரேஷ்மானுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா அல்லது ரேஷ்மா வந்து இவரும் அடித்து விரட்டுறாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழையும் அதுக்கடுத்து கொட்டுக்காளி வந்து இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்தையுமே அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இதெல்லாம் தள்ளி வைக்கக்கூடிய படம் இல்லை, கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை மதுக்கடைகள் இருக்குது, எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ மதுக்கடைகள் இருந்தது, எத்தனை மக்கள் வந்து மதுவை குடித்தாங்க, அதில் சிறுவர்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, அதுக்கு அடுத்தது வந்து பாருக்குள்ளே வந்து என்னென்ன பொருள் விற்கணும், என்னென்ன பொருள் விற்கக்கூடாது. இப்போ பாருக்குள்ளே ஒரு டம்ளர் வந்து வெளியே 2 ரூபாய்க்கு விற்கிற டம்ளர் அங்கே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த பாரில் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய கட்டமைப்பு எப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணி இதெல்லாம் இருந்தால் தான் இது மதுக்கடை, அதுக்கு உண்டான பார் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சீனில் வந்து நிறைய இடத்துல டைரக்டர் டீட்டெயில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பாக மது பிரியர்களுக்கு மட்டும் இல்லை, குடிமக்கள்லாம் குடிக்கிறவங்க கிடையாது, எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மது வந்து குடி வந்து நாட்டுக்கு தேவையா வீட்டுக்கு தேவையா அப்படிங்கிறது இதுதான் இந்த படத்தினுடைய டைரக்டர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தீரன், நம்ம பிரபாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்து ஹைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கார் அவர். ஆனால் ஒரு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியோ அல்லது வந்து குனிஞ்சு அடிக்கிறதோ அல்லது டான்ஸ் ஆடுறதோ ஒரு ஆள் முடியல. அதனால் டைரக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா இவர் குனிஞ்சு அடிக்கிற மாதிரி ஃபைட் சீனோ அல்லது அது மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் நின்றுட்டு இப்படியும் பாரு பாடி காட்டி பண்ணுவார், இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த படத்தில் பிரமாதமான கேரக்டரைசேஷன் ரேஷ்மா, அவங்க தான் மதுரை நந்தினியோட கேரக்டரை பண்ணியிருக்காங்க. எந்த சலிப்பும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் மதுக்கடையை எதிர்த்து போராடுவாங்க. எந்த ரவுடிங்களையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கேரக்டர், அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பிரமாதமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முழு சம்பளத்தையும் அனாதை குழந்தைங்க எடுத்து வளர்த்துவாங்க. இவங்களுக்கு ஏற்படுற முடிவு ஹீரோ தீரனை வந்து மாற்றுது. அந்த முடிவு என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து பிரபு சாலமனுடைய அசிஸ்டன்ட்ங்கிறதுனால கிளைமாக்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று வரும். ஒரு லாரி தண்ணி அடிச்சுட்டு அந்த டிரைவர் ஓட்டுவார். அவர் வந்து ஒரு குரூப்பையே வந்து காலி பண்ணுவார். அந்த இடத்த வந்து இது வரைக்கும் சினிமாவில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக அந்த இடத்த யாரும் காட்டல, அந்த ஆக்சிடெண்ட்டை காட்டல. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு அவங்க வந்து காட்டியிருக்க அந்த கொடூரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி சென்சாரில் அலோவ் பண்ணாங்கன்னே தெரியல. குறிப்பாக வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஆக்சிடெண்ட்டில் அந்த குழந்தை வெளியே வந்து கிடக்கிறது, அதெல்லாம் பார்க்கவே முடியல. இது எல்லாமே வந்து இயக்குனர் வந்து ஒரு பயத்தை உருவாக்கணும், ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும்னு இதை வச்சது வந்து கண்டிப்பாக அது வந்து உருவாக்கல, ஒரு பெரிய பயத்தை தான் உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 3 பசங்க, ஸ்கூல் பசங்க பேர் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு இடம் தேடி போவானுங்க. அந்த இடம் தேடி போகிற 3 இடமும் வந்து பிரமாதமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அந்த காமெடிக்கு பின்னாடி ஒரு பெரிய வருத்தமே இருக்குது. இது வந்து தப்புன்னு இந்த படத்தை பார்க்குற ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்குவாங்களா, இல்லை இந்த 3 பசங்களும் எப்படி பேர் அடிக்கிறாங்க
அப்படிங்கிறத பசங்க வழிகாட்டியாக எடுத்துகிட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த பீர் பாட்டிலை உடைச்சிட்டு அந்த பசங்க வந்து அதை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி குடிக்கிறது, ரசிக்கிறது, இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் பீர் குடிக்கணும்னு யாரெல்லாம் தோணுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் டைரக்டர் வந்து அந்த எண்ணத்துக்காக இந்த படம் எடுக்கல, ஆனால் அந்த எண்ணத்தை இது உருவாக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து ஓவர் டோஸாக கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே விழிப்புணர்வுக்கு பதிலாக வேதனையை தராமல் இருந்தால் நல்லது தான். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.